இன அழிப்புக்கு எதிரான தமிழர் கூட்டமைப்பால் கூட்டப்பட்டிருக்கின்ற இந்த கூட்டத்தினுடைய தலைவர் குமரன் அவர்களே, எனக்கு பின்னால் உரையாற்ற அமர்ந்திருக்கிற தோழர் தியாகு அவர்களே, எனக்கு முன்னால் உரையாற்றி விட்டு சென்றிருக்கிற ஏஐடிசியினுடைய சம்பத் அவர்களே, விடுதலை சிறுத்தைகளின் இளம் சேகுவாரா அவர்களே, தமிழக மக்கள் முன்னணியினுடைய செவ்வேள் அவர்களே, இங்கே வருகின்றிருக்கிற நண்பர்களே, தோழியரே, இளைஞர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என்று பிரார்த்திக்கிறேன். மிக அற்புதமான தமிழின படுகொலை தொடர்பான சென்னை பேரறிக்கை என்று ஒன்றை தயாரித்து அதை நீங்கள் வெளியிட்டிருக்கிறீர்கள். இந்த தருணத்தில் அதை அவர்களோடு இருப்பவர்களிடத்திலே சொல்லி இதை சேர்த்து விடுங்கள் என்று ஒரு கோரிக்கையை வைத்தீர்கள். அன்பு சகோதரர்களே, இதை தனித்தனியாக அவர்கள் சொல்வதை விட இந்த கூட்டமைப்பின் சார்பாய் அவர்கள் மூலமாய் ஒரு நாள் பெற்று இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்கிற இந்த அமைப்புக்கு, குறிப்பாய் ஜோசப் விஜய் அவரிடத்திலே துரிதமாக போய் நாமெல்லாம் சேர்ந்து இந்த கோரிக்கையை சொல்ல வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன். தாமதப்படுத்த கூடாது. ஏனென்றால் புதியதாய் வந்திருக்கிறார்கள், பழைய கழிசடிகள் எல்லாம் சேர இருக்கின்றன. அவர்களும் மங்கி போவதற்கு முன்னாலே, அவர்கள் மறத்து போவதற்கு முன்னாலே இந்த கோரிக்கைகளை சொன்னால் அவர் இந்த மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் வந்து அவர் செயல்படுத்துவதற்கு ஏதுவாக இருக்கும் என்று நான் உங்களிடத்திலே கேட்டுக்கொள்கிறேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, இங்கே தமிழீழத்தை பற்றி பேசினார்கள். தமிழீழத்தை தமிழ்நாட்டில் இருக்கிற நம்மால் பெற முடியாது. ஆனால் தமிழ் ஈழத்திலே இருந்து வந்த அகதிகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற இவர்களுக்கு குடியுரிமை பெற்று தருகிற வேலையை நாம் செய்ய வேண்டும். முடியாததை சொல்லுகிறோம், முடிந்ததை செய்யுங்கள். எல்லா கட்சிகளும் சேர்ந்து பாருங்கள். ஒன்றிய அரசு சிஏஏ ஒன்று கொண்டு வந்தது. வெளிநாட்டில் இருக்கிற பாகிஸ்தானில் இருப்பவர்கள், வங்காளதேசத்தில் இருக்கிற இந்துக்கள், கிறித்தவர்கள், சீக்கியர்கள், பௌத்தர்கள் இவர்களெல்லாம் வரலாம். ஆனால் ஈழத்திலிருந்து தமிழன் வந்தால் அவனுக்கு குடியுரிமை இல்லை என்பதை சொல்லாமல் சொன்னார்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அவர்களுடைய கோரிக்கைகளை அவர்களோடு இருந்தவர்கள் கூட அதை எத்தி வைக்கவில்லை, சொல்லவில்லை. இன்னைக்கு 1 லட்சத்திற்கு மேற்பட்டவர்கள் தமிழ்நாட்டிலே நம்முடைய சகோதரர்கள் என்று சொல்லுகிறோமே, தமிழீழம் வேண்டும் என்று கேட்கிறோமே, அந்த தமிழீழத்தினுடைய குழந்தைகளாய் அனாதைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, இவர்களுக்கு என்ன செய்ய போகிறோம்? இதற்காய் நாம் முன்னெடுக்க வேண்டுமே தவிர நாம் தமிழீழத்தை பெற முடியாது. அந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள், அந்த மண்ணிலே இருந்தவர்கள் போராட வேண்டும். நம் மண்ணுக்கு வந்திருக்கிறவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? அன்பு சகோதரர்களே, உலகமெங்கும் பார்க்கிறோம். சிரியாவில் இருந்து அங்கே ஏற்பட்ட ஒரு உள்நாட்டு கலவரத்திலே மக்கள் எல்லாம் கூட்டமாக அவர்கள் தோணிகளிலும் கப்பல்களிலும் போனார்கள். பல கப்பல்கள் மூழ்கடிக்கப்பட்டன. சில நாடுகள் அனுமதிக்கவில்லை. ஆனால் ஒரு சிறுவன், ஒரு பாலகன் அந்த கப்பலிலே இருந்து வந்து கடற்கரையிலே பிணமாய் கிடந்தான். அதை பார்த்த பிறகு அந்த கள்ளஞ்சங்கள் எல்லாம் கரைந்தி ஐரோப்பிய கண்டத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகள் இவர்களை ஏற்றுக்கொண்டார்கள். இது வரலாறு. அந்த பையனுடைய பேர் ஐலான். என் குடும்பத்தில் என்னுடைய மகளின் கணவர்
இந்த பையனின் பெயரை கண்டுபிடித்து அவனுடைய அபிலாசைகளை என்னுடைய குழந்தைக்கு நான் தர வேண்டும் என்று எங்களுடைய பேரனுக்கு ஐயான் என்று பெயரிட்டார். இதை நான் ஏன் இங்கே குறிப்பிடுகிறேன் என்றால், நம்மால் எதை செய்ய முடியுமோ அதை சொல்ல வேண்டும், நாம் அதை செய்ய வேண்டும். ஆகவே இன்றைக்கு இந்த அரசுக்கு இந்த கோரிக்கைகள் போவதற்கு நீங்கள் முன்னெடுங்கள், அனைவரும் சேர்ந்து இந்த கோரிக்கையை கொண்டு போய் கொடுப்போம், பேசுவோம், செய்யுங்கள் என்று சொல்லுவோம். அனுமதி தராமல் போய்விடுவார்களா? நாம் ஏன் அதை தட்டி கழித்து விட்டு நீங்கள் தந்து விடுங்கள், நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்வதிலே எனக்கு உடன்பாடு இல்லை. அதே போன்று அந்த சிஏஏ சம்பந்தப்பட்ட நேரத்தில் கூட இன்னைக்கு நான் ஒன்று சொல்லுகிறேன், இலங்கை பிரச்சனையை, ஈழப் பிரச்சனையை வைத்து இங்க வியாபாரம் செய்தவர்கள் அதிகம். சில பேர் ஓட்டுக்காக, சில பேர் துட்டுக்காக வியாபாரம் செய்தார்கள். அந்த மக்களுடைய உணர்வுகளை வியாபார பொருளாக மாற்றினார்கள், மறக்க முடியாது. ஆகவேதான் அந்த உணர்வோடு சொல்லுகிறேன், இந்திய அரசு ரோஹிந்தியர்களை திருப்பி அனுப்பியது. அங்கே படுகொலை செய்யப்படுகிறவர்களை, படுகொலையால் இந்தியாவில் தஞ்சமடைந்தவர்களை திருப்பி அவரிடத்திலே கொடுத்த மாவாதகர்கள் தான் இன்றைக்கு இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிற அயோக்கியர்கள். மறந்து விட முடியாது. இவரிடத்திலே நியாயம் கேட்டால் கிடைத்து விடுமா? ஆனால் இவர்களுக்காய் போராட வேண்டும், அரசாங்கத்தை போராட வைக்க வேண்டும். அப்படிப்பட்ட உத்திகளை நாம் எல்லோரும் இணைந்து செய்வோம், வெற்றி பெறுவோம். மற்றவர்களுடைய தோள்களிலே சுமக்காமல் எல்லோரும் சேர்ந்து சுமந்தால் வெற்றி நிச்சயம் என்று கூறி விடைபெறுகிறேன்.